ஹலோ ஆல். தினமும் ஒரு சிந்தனையில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காமன் மேனாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது எக்கோட ப்ரைஸ் பாருங்கள், ₹7 விற்கிது. பால் ஒரு 38-39 இருக்குது. சென்னையிலையும் சரி, கோயம்புத்தூர்லேயும் சரி, மினிமம் 30,000 to 40,000 இருந்தால் தான் நம்மளால் ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியும் சுச்சுவேஷனில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எந்த கட்சி வேணால் வரட்டும் 2026 சரிங்களா, ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க மாற்றி காட்டுறேன்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன், இப்போ ஒரு பால் விலையை நான் ₹25 கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. சரிங்க, முட்டை விலை ₹7 விற்கிது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ₹3 ₹4 இருந்துச்சு. இதை நான் ₹4 கொண்டு போயிடுவேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? பெட்ரோல் ப்ரைஸு ₹100 மேலே தான் இருக்குது. ஒரு ₹90 கொண்டு வர முடியுமா? இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஓட்டு போடுறேன், ஆனால் யாரோ பார்ட்டி இந்த பார்ட்டியில் அந்த பார்ட்டிக்கு மூவ் ஆகுது. இதனால் அவங்க கொடுக்குற ப்ளெச் பண்ணுறாங்களே, இதெல்லாம் செய்கிறேன் அதெல்லாம் செய்கிறேன்னு. நான் ப்ராக்டிக்கலாக தான் கேட்குறேன். ஒரு 30,000 ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா? அப்படி ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தாங்கன்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, டிவிகேயாக இருக்கட்டும், ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, பாமக, தேமுதிக, யாராக இருந்தாலும் சரி, தாராளமாக ஓட்டு போடலாம். யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம். அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும்னு நான் எல்லா பார்ட்டிஸ்கிட்ட கேட்டுக்கிறேன். ஒரு காமன் மேனாக இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆதங்கம் தான். ஸோ இந்த முறை நம்ம எல்லோரும் கொஞ்சம் யோசிச்சு தான் ஓட்டு போடணும். ஏன்னா ₹7 விற்கிற முட்டைக்கு, ஒரு எக்குக்கு இன்னும் 2 முட்டையாக கிடைக்கிது, 1 தானே கிடைக்கிது. அப்படி இருக்கும்போது இதில் ஏதாவது ஒரு நம்ம விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம தாராளமாக ஓட்டு யாருக்கு வேணாலும் போடலாம். ஸோ கைஸ், அண்டில் திஸ் ராம்குமார் யோகராம். தேங்க்யூ.